ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைய தெரிஞ்சு கொள்ள போறது வரலாறு, அவர்களுடைய வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ள போறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஷியா அப்படின்னா என்ன கருத்து? குழு, ஆதரவாளர் குழு. ஆதரவாளர் குழு என்றதுதான் ஷியா அப்படி என்று சொல்ற அர்த்தம். ஷியாத்து அலி, ஷியாத்து அலின்னா அலியின் ஆதரவாளர்கள். ஷியாத்து அலி, அலியுடைய ஆதரவாளர்கள் அப்படின்றது. அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த குர்ஆன் என்ன செய்றான்? யூஸ் பண்றான். ஹாதா மின் ஷியாத்திஹி வ ஹாதா மின் அதுவி. அந்த எகிப்தில் ஒரு மனிதர் ஹெல்ப் கேட்கிறாரு மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட. அந்த நேரத்தில் சொல்றாங்க ஹாதா மின் ஷியாத்தி, இவர் அவருடைய ஷியால உள்ளவர். அப்படின்னா என்ன? அவருடைய குழுவில் உள்ளவர். இவர் அவருடைய எதிரி குழுவில் உள்ளவர். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஷியான்னு சொல்றான். அதே போல குர்ஆன்ல அதாவது வலா தகூனு மினல் முஷ்ரிகீன மினல்லதீன ஃபர்ரகூ தீனஹும் வ கானூ ஷியஅன். நீங்கள் அதாவது பிரிந்து போய் தங்களுக்குள்ள பல குழுக்களாக ஆகிய காவிர்களில் நீங்கள் ஆகிவிடாதீர்கள், முஷ்ரிக்களில் ஆகிவிடாதீர்கள் என்ற அந்த குழுக்கள் என்ற வார்த்தைக்கு எல்லாம் யூஸ் பண்றது குர்ஆன்ல ஷியான். அப்ப ஷியான்னு சொல்ற ஆதரவாளர் குழு என்றது அந்த சொல்லு தவறான ஒரு சொல்லு அல்ல. அந்த சொல்லு ஹவாரிஜ் என்ற சொல்லும் தவறான ஒரு சொல்லு அல்ல. அதே மாதிரி இந்த ஷியான் சொல்லும் தவறான ஒரு சொல்லு அல்ல. இப்ப பிரச்சனை நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு வச்சுக்கிற பேர் அது அவர்களை அடையாளப்படுத்த வச்சுக்கிற பேர் ஷியாக்கள் என்ற பேர். ஷியாக்கள் என்று நம்ம இப்ப சொல்ற நேரத்தில் அதில் உள்ள எல்லா பிரிவையும் என்ன செய்யும்? குறிக்கும். ஷியா அப்படி என்று சொன்னால் ஷியாக்களுக்குள்ள ஷியாக்களை அங்கீகரிக்காத சில பிரிவுகள் இருக்குமே, இவன் ஷியா அல்ல அப்படின்னு ஷியாக்களை தள்ளுவாங்களே, அவங்களும் என்ன செய்வாங்க? எப்படி முஸ்லாத்துக்கு வெளியில் உள்ளவர்கள் காதியானையும் முஸ்லீமா பார்ப்பாங்களோ, ஷியால ராஃபிதாக்களையும் முஸ்லீமா பார்ப்பாங்களோ, அது மாதிரி நாங்களே என்ன செய்வோம்? அவர்களை ஷியானா ஷியா தான், அந்த பிரிவுக்குள்ள உள்ளவர்கள் தான் என்று தான் நம்ம பார்ப்போம். ரைட். ஷியாக்கள் அவருடைய தோற்றம் எந்த காலத்தில் ஆரம்பிக்குது? அலிரலியல்லாஹு காலத்தில் உத்தியோகபூர்வமா, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் தான் அதனுடைய தம்ஹீத், அதுக்கான அதாவது கிரவுண்ட் வேலைகளை என்ன செஞ்சது? நடந்தது. அதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக சிந்தனை வளர்த்தவர்கள்ல மிக முக்கியமான பங்களிப்பு முக்கியமான ஒருத்தருக்கு இருந்துச்சு. அப்துல்லாஹ் இப்னு சபா. அப்துல்லாஹ் இப்னு சபா, இப்னு சபா அப்படின்னு சொல்வார்கள். இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா தான் இந்த தோற்றத்துடைய பின்னணி. அப்துல்லாஹ் இப்னு சபா தான் இந்த தோற்றத்துடைய பின்னணி. இப்போ அப்துல்லாஹ் இப்னு சபா தான் இதை தஅசீஸ் பண்றான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிரான அந்த சிந்தனைகளை உருவாக்கி அப்துல்லாஹ் இப்னு சபா என்ன செய்றான்? இதை பண்றான். இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் இன்றைய காலப்பகுதியில் இவருடைய ஹகீகத்தை பற்றி, அதாவது இவருடைய இருப்பை பற்றி பல விமர்சனங்களை வரலாற்றாசிரியர்கள் ஒவ்வொரு நோக்கத்தில் உருவாக்குறாங்க. ஒரு சிலர் அப்துல்லாஹ் இப்னு சபா ஹியால், ஒரு வெறும் கற்பனை, அப்படி ஒருவர் வரலாற்றில் என்ன செய்யல இருக்கல்ல, இது ஷியா சுன்னா பிரிவை ஏற்படுத்துவதற்காக அப்துல்லாஹ் இப்னு சபா என்ற ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று ஒரு சிலர் என்ன செய்யறாங்க? பிரச்சாரம் செய்து அது இல்லைன்றதுக்கு புத்தகமெல்லாம் என்ன செய்யறாங்க? போடுறாங்க. ஷியாக்களும் சிலர் என்ன செய்யறாங்கன்னா அப்துல்லாஹ் இப்னு சபா ஒருத்தனை என்ன செய்யல வரலாற்றில் இருக்கல எங்கள் மீது. ஏன்னா அப்துல்லாஹ் இப்னு சபா அஸ்ல்ல யூதன். அப்துல்லாஹ் இப்னு சபா அஸ்ல்ல யூதன். அப்ப யூத கொள்கை தான் ஷியா கொள்கையுடைய அதாவது மூலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்பதனால அப்துல்லாஹ் இப்னு சபா ஒருத்தனை இருக்கல அப்படின்றதுக்காக சொல்லுவார்கள். இதை ஒரு குறிப்பா என்ன செஞ்சுக்கங்க, வச்சுக்கோங்க. இரண்டாவது, அப்துல்லாஹ் இப்னு சபா இருந்தார் என்பதை நிரூபிக்கக்கூடிய அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய ஆய்வாளர்கள் அப்துல்லாஹ் இப்னு சபா ஹகீகத்துன் லா ஹியால் என்ற புத்தகம் வந்துச்சு. அப்துல்லாஹ் இப்னு சபா ஹகீகா, யதார்த்தம், உண்மை, கற்பனை கிடையாது என்பதை ஷியாக்களுடைய நூல்களில் இருந்தே நிரூபித்த புத்தகம். ஷியாக்களுடைய நூல்கள் இருந்தே நிரூபித்த புத்தகம். ஷியாக்கள் எப்படி என்று சொன்னால் இல்லைன்னு எதெல்லாம் மறுக்கிறாங்களோ அதெல்லாம் பட்டவர்த்தனமா தெளிவா வெளியே விளங்குற அளவுக்கு தான் அந்த குரூப் இருக்குது. இப்போ மறைச்சா இல்லைன்னு அப்படி இல்லை, பெரும்பாலும் 99% அவர்கள் மிக தெளிவாக அவங்களோட புத்தகங்கள், அவங்களோட வழிகேடுகளை தெளிவாக என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதிக்கிறாங்க. இதனால புர்ஹான் அதை கொண்டு வந்தது காரணம் அதுதான். நீங்க பாத்தீங்கன்னா 3 கிதாபை கொண்டு வந்தீங்கன்னா 45 நிமிஷத்துக்கு, சரியா? இந்த புத்தகம் என்னன்னு சொன்னா, அதாவது புர்ஹான் என்ற இணையதளம், அதாவது alburhan.com, இதுல நீங்க போனீங்கன்னா alburhan.com மிக முக்கியமான ஒரு இணையதளம். தெளிவா அவர்களுடைய புத்தகங்களை ஸ்கேன் பண்ணி எடுத்து போடுவாங்க. இந்த புத்தகம் ஸ்கேன் எல்லாமே ஸ்கேன் பேப்பரை வச்சு அடிச்சது. அதாவது இந்த புத்தகத்தை நீங்க பெறட்டீங்கன்னு சொன்னா அவங்களோட புக் என்ன செஞ்சிருக்கும், இல்லை ஸ்கேன் பண்ணப்பட்டு ஒவ்வொரு பக்கத்திலையும் ஆதாரம் என்ன செஞ்சீங்க, ஹைலைட் பண்ணப்பட்டு அவங்களுடைய புக்ல இருந்து பிரிண்ட் பண்ணப்பட்டு அந்த புக்குடைய முன் அட்டை எப்படி இருக்கும், அந்த புக்குடைய பகுதி என்ன இருக்கும், அவங்களுடைய எழுத்து ஸ்கேன் பண்ணப்பட்டு அப்படி என்ன செஞ்சிருக்கும், போடப்பட்டிருக்கும். இந்த புக் அப்படி டோட்டல் புக்கும் அப்படிதான். இந்த டோட்டல் புக்கை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்படி என்ன அவர்களுடைய அந்த புக்கில் இருந்து பிரதி எடுத்த புத்தகம் தான் இதெல்லாம். இந்த புக்கு அப்படி போட்டு இலவசமா கொடுத்தாங்க. நம்மளுக்கு இலவசமா தான் கலங்கிட்டா இலவசமா தான் கொடுத்தேன். இப்போ கட்டுக்கதையெல்லாம் சொல்ல இல்லாத நீ இதில் பக்கம் போட்டிருக்கி, பாகம் போட்டிருக்கி மட்டுமல்ல, ஸ்கேன் பேஜ் போட்டிருக்கு, ஸ்கேன் பண்ணப்பட்டிருக்கு. புக்குடைய கவர் உனக்கு தெரியாட்டி புக்குடைய அந்த முன்பக்கம் உதாரணமாக புக்குடைய முன் அட்டை எப்படி இருக்கும், இந்த இது அந்த புக்கு என்ன செஞ்சுக்குது போடப்பட்டு ஒவ்வொருடைய புக்குடைய முன்னாடி எந்த பக்கத்தை எடுத்தாலும் சரி
இதுல எந்த பகுதி வழிகேடுன்னு தெரியாம இருக்க கூடாது, அதுக்கு அண்டர்லைன் பண்ணிப்பாங்க. வணங்கிட்டா அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதே போல இந்த புத்தகம் வந்து இப்போ இது வந்து புர்ஹான் என்ற இணையதளத்தால் போட்டது, உங்களுக்கு ஃப்ரீயாலாம் என்ன செய்யலாம், இன்னும் புர்ஹான் வெப்சைட்ல அது அப்படியே இருக்குது. இந்த புத்தகம் வந்து அகாயிது ஷியா அல் இஸ்னை அஷரியா சுஆல் வ ஜவாப்னு இமாம் ஷேக் அப்துல் ரஹ்மான் அஷத்ரிட இந்த நூல் வந்து அதாவது ஒரு நல்ல ஒரு நூல், இலவசமாக இதுவும் கொடுத்தாங்க. இதில் என்ன அப்படின்னு சொன்னால் நவீன ஷியாக்களை பற்றிய கேள்விகள் என்ன செய்யுது அப்படியே. ஏன்னா ஷியாக்களோட ஒரு இன்றைக்கு சில சுன்னிகள் என்ன சொல்லுவாங்கன்னா அது பழைய கால ஷியா தான், அப்படி இந்த கால ஷியாக்கள் என்னது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய அமைப்பில் இலவசமாக கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம். இது இப்போ என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது, சரியா? இப்போ என்னடா ஒரு 3-4 பிரதிக்கின்றேன். இதில் வந்து இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெளிவாக, இது ரெண்டு நான் சொன்னதுக்கான இதுதான் புத்தகம் இல்லை, மாஷா அல்லாஹ் நிறைய புத்தகங்கள் அவரை பற்றி, அதாவது அவங்க கவுமுன் மக்ஷூஃப், அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் மிக தெளிவாக என்ன செய்யுது இருக்கக்கூடிய ஒரு சமூகம், சும்மா எல்லாம் இல்லை, மிக தெளிவாக. ஆனால் இல்லாத மாதிரியே என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அதனால தான் அந்த சமுதாயம் தக்கியா என்கின்ற ஒன்றை உருவாக்கினாங்க. தக்கியாண்ட என்ன, அதாவது மறைச்சிக்கிறது, அதை மறைச்சிக்க. அதுக்கும் குர்ஆன் சொன்னால் நிறைய ஆதாரம் சொல்லுவாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து எல்லா ஆதாரம் கொண்டு வர தக்கியாக்கு. அப்போ தக்கியா ஆதாரம் வச்சுக்கிறதுக்கான காரணம் இந்த மாதிரி நம்ம அகப்படாமல் இருக்கணும்னா இதான் வழி. தெரியாது அப்படியா, தெரியாதுன்னா முடிஞ்ச பிரச்சனை, தெரியாத பிரச்சனை முடிஞ்சு தானே. அந்த மாதிரியான சில விஷயங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதில் என்ன சொன்னால் அப்துல்லா இப்னு சபா தான் இந்த சிந்தனையை என்ன செய்யறான், விதைக்கிறான். இந்த சிந்தனை என்னது விதைக்கிறான்றதுக்கான ஒரு சில ஆதாரங்களை நான் என்ன செய்கிறேன், நான் சொல்றேன். இப்போ அப்துல்லா இப்னு சபால தான் இது உருவாகுதா. அப்துல்லா இப்னு சபா என்ன செய்யறான், முதல் ஃபர்ஸ்ட் வேலை உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய தவறான சிந்தனைகளை உருவாக்கினது. இரண்டாவது வேலை அப்துல்லா இப்னு சபா அதாவது ஒரு சமுதாயத்தை தூண்டுதல் வேலைகளை செஞ்சு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை முடிச்சதோட அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக எப்படி நல்ல மக்கள், அடுத்தது அலி ரதியல்லாஹு தகுதி சந்தேகமே இல்லை, அலி ரதியல்லாஹு தான் கலீஃபா, நல்ல மக்கள் எப்படி முழுமையான ஆதரவாக இருந்தாங்களோ அவர்களுக்குள்ள இந்திமாஜாகி, அதாவது புகுந்து தங்களுடைய எஜெண்டாவை செய்யறதுக்கான வேலையை உருவாக்கினவன் யாரு, அப்துல்லா இப்னு சபா. அப்துல்லா இப்னு சபாவுடைய விஷயத்தில் அலி ரதியல்லாஹு பராமுகமாக இருந்தார்கள் என்றா இல்லை, முழு கவனமாக என்ன செஞ்சாங்க இருந்தார்கள். ரசூல் அதாவது அப்துல்லா இப்னு சபா வந்து இன்னல்லாஹ ஹல்ல ஃபீ அலி, அலியில் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான் இறங்கிட்டான்னு சொன்ன இந்த குஃப்ரை சொன்ன நேரத்தில் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை வந்து நெருப்பால மரண தண்டனை என்ன செஞ்சார், ஒரு கூட்டத்துக்கு இதை சொன்ன கூட்டத்துக்கு கொடுத்தாரு. அதுக்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அப்பதான் சொன்னாங்க நானாக இருந்தால் நான் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், நெருப்பால தண்டனை கொடுத்திருக்க மாட்டேன் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நெருப்பு அல்லாஹ்வுடைய அதாவது உரிமைக்குரியது, அல்லாஹ் தஆலா தான் நெருப்பால தண்டனை கொடுக்கிறதே தவிர மனிதர்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது, அந்த தண்டனை கொடுக்க கூடாது என்று சொல்லி அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னார்கள். அப்ப அந்த அளவுக்கு அலிதான் கண்டிச்சுக்கிறாங்க. ஆதரவாளர்களை கண்டிக்கிறேன், எப்படி கண்டிக்கணும், சும்மா சாதாரணமாக வேற மாதிரி கண்டிச்சு அப்படி விட்டுருக்கணும், அப்படி செய்யல அவர். அப்ப அவர் வந்து மிக விரோதமாக இருந்தார். இவர்களுடைய சதித்திட்டங்கள் உள்ளால நடந்த உடனே அலி ரதியல்லாஹு அன்ஹு மிக கவனமாக இருந்தார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் நல்ல மக்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு மிக சிலர் என்ன செய்வாங்கன்னா இந்த ஒரு மோசமான குரூப் தான் இவர் ஆட்சிக்கே கொண்டு வந்த மாதிரி என்ன செஞ்சாங்க ஆக்கினாங்க. அப்படி இல்லை, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து மிக நேர்மையாக இருப்பார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்து சேர்த்தது நல்ல அதாவது மக்கள் தான். ஆனால் உள்ள இவர்களுடைய எஜெண்டா என்ன செஞ்சது, வேலை செய்து என்பதுதான் உண்மை. இப்போ அடுத்த விஷயம் அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, முதல் சப்ஜெக்டை பாருங்க, அலிதான் முதல் ஹலீஃபாவாக வந்திருக்க வேண்டியவர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஷியாக்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் இதாக இருந்தது. இது வந்து ஒரு தவறான நிலைப்பாடாக இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த கருத்தில் உள்ளவர்களை குஃபுர் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. எது, அலி தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரதியல்லாஹு வந்திருக்கணும் என்று சொன்னா பிழை, தவறான நிலைப்பாடு. ஆனால் இவர்களை நம்ம இஸ்லாத்துக்கு வெளியே போடுறதுக்கோ குஃப்ருன்னு சொல்றதுக்கோ எதுவும் அல்ல. அடுத்த ஸ்டெப், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசி, இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, வசி வாவ் சாதியா, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசி அப்படின்னா நபி அவர்களால் வசியத்து செய்யப்பட்டவர் அடுத்த கலீஃபாவாக, நபி அவர்களால் அடுத்தது அலிதான் என்று சொல்லி வசியத்து செய்யப்பட்டவர் அப்படின்னு என்ன செய்றாங்க. அடுத்த அதாவது இதெல்லாம் ஸ்டெப்பா உருவாக்கினான்னு சொல்ல வரல, கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு மத்தியில் எப்படி விதைக்கப்பட்டதுன்னு சொல்ல வர. ரைட், 2. மூன்றாவது என்ன, அதுக்கு அடுத்த பகுதியாக என்ன உருவாக்குறாங்கடா, அபூபக்கர், உமர், உஸ்மான் இவர்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள், பறிச்சிட்டாங்க. இது அடுத்தது பறிச்சிட்டாங்கன்றதோட அடுத்த ஸ்டெப் என்ன, காபிர்கள், அவர்கள் லானத்துக்குரியவர்கள், காபிர்கள் என்கின்ற இடத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான எல்லா வேலையையும் அப்துல்லா இப்னு சபாவே என்ன செய்யறான், உருவாக்குறான். அப்துல்லா இப்னு சபாவே உருவாக்குறான். இந்த இப்படி டெவலப் பண்ணிட்டு போற டைம்ல தான் அவர் என்ன சொன்னாரு, அலியில அல்லாவே வந்துட்டான், அலியில அல்லாவே வந்துட்டான் வார்த்தை சொல்றதுக்கு இது என்ன செய்யுது
காரணமாக அமைஞ்சது அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ அப்துல்லா இப்னு சபா உடைய இடம் இதுதான். அப்துல்லா இப்னு சபா இந்த மாதிரியான சிந்தனை போக்குகளை என்ன செய்யறான், உருவாக்குறான். இப்போ இது பாருங்க, அதாவது அவர்கள்